கர்நாடக மாநிலத்தில் நாளை காவலர்கள் முழுவிடுப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ள நிலையில் அதனை தடுக்கும் வகையில் இன்று காவல்துறை உயரதிகாரிகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. கர்நாடக மாநில காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள், தலைமை காவலர்கள் ஆகியோர் தங்களுக்கு குடிநீர் கட்டணம் உள்ளிட்ட அத்தியாவசிய, அதாவது மின் கட்டணம், பெட்ரோல் கட்டணம் உள்ளிட்டவருக்கு கூடுதலாக கர்நாடக அரசு தங்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று கோரி வருகிற 4ஆம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் வேலை நிறுத்த போராட்டத்தில், அதாவது ஒட்டுமொத்தமாக விடுப்பு எடுத்தால் போலீஸ் துறையினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது. அதனால் ஒட்டுமொத்தமாக, அதாவது ஒட்டுமொத்த போலீஸ் துறையில் பணிபுரியும் காவலர்கள் மற்றும் தலைமை காவலர்கள் ஒட்டுமொத்தமாக விடுமுறை எடுப்பதாக ஒரு தகவல்கள் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வெளியானது. இது உறுதிப்படுத்தும் விதமாக பல்வேறு செயல்பாடுகளும் நடந்து வந்தது. இந்நிலையில் கர்நாடக போலீஸ் சங்க செயலாளர், அதாவது போலீஸ் துறை சங்க செயலாளர் சசிதர் என்பவர் நேற்று முன்தினம் இரவு எஸ்மா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். கர்நாடக அரசு அதாவது போலீசார் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக எஸ்மா சட்டத்தையும் பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் இன்று காலை, அதாவது அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள எஸ்பி மற்றும் டிசிபி அலுவலகங்கள் மற்றும் அதன் சரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் பணிபுரியும் போலீசார் மற்றும் கான்ஸ்டபிள்களின் ஒரு அணிவகுப்பு பரேட் நடந்தது. இந்த பரேடில் முக்கியமாக அவர்களின் குறை தீர்ப்பு கூட்டம், அதாவது பரேடுக்கு பிறகு அவர்களின் குறை தீர்ப்பு கூட்டமும் நடந்தது. தற்போது பெங்களூரில், இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது பெங்களூரில் கிழக்கு மண்டல போலீசார் நடத்திய அணிவகுப்பை பார்த்திருக்கிறோம். அதாவது இது போன்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற அணிவகுப்பு இன்று நடத்தப்பட்டு வருகிறது. இந்த அணிவகுப்பின் முடிவில் குறை தீர்ப்பு கூட்டம், அதாவது எஸ்பி மற்றும் டிஎஸ்பி அளவில் ஒரு குறை தீர்ப்பு கூட்டம் நடத்தப்பட்டு அதில் காவலர்களின் குறைகள் கேட்கப்பட்டு அதை களைவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது.